கண்டிப்பாக பார்த்துருங்க, கதை இல்லை பார்த்துக்கலாம். வணக்கம், என் பேர் வந்து கிரீனி. ஸோ ஐம் ஃப்ரம் காஜாங். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள், கேளுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இது மேபி இந்த 2 பேரு கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் வந்து நான் வந்து நார்மலி வந்து எதிர்பார்த்து இதில் நடிக்கலை. உண்மையாக வந்து நான் வேறு விஷயமாக தான் வந்து இந்த டீமில் இருந்தேன். ஐ மீன் மொத்த ஒர்க் பின்னாடி ஒர்க் செய்கிறதுக்கு. ஆக்சுவலி வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம செய்யலான்ட்டு. இது எனக்கு நடிக்க வரும்னு எனக்கே அது தெரியாது. டே 1லேருந்து நாங்கள் நிறைய ஆக்சுவலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து ஒரு 2 வருஷம் படம் முடிஞ்சு. பட் நாங்கள் அதுக்கு முன்னுக்கே ஒரு எத்தனையோ மாதமாக ரேக்கிக்கு போய்க்கிருந்தோம். ஒரு இடம்ல 2 இடம் இல்லை, வலுவான இடத்துக்கு வேலை முடிஞ்சு நான் அங்கேயே தங்கிடுவேன் பூச்சவங்கள. அப்படியே போய் ரேக்கி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஓடிக்கிருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நான் அவங்கள்ட்டே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு லீவு கிடைக்காது, ஏன்னா ஷூட் வந்து 1 மாதம் போகுது, அப்புறம் நீங்கள் அந்த இடத்துல வேற ஆள் வச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் ஆக்சுவலி பேக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அவங்களும் அது இது பண்ணிக்கிட்டேன். நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தால் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது என்னென்னு தெரியல, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வேலையே போச்சு. வேலை போய் சரி பரவாயில்ல, அதான் வேலை போச்சா என்னென்னா வேலை கிடைக்குதுன்னா 1 மாதம் ரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் நான் ஃபுல்லாக கமிட் பண்ணேன். அப்படி வந்து தான் இந்த கேரக்டர். டே 1லேருந்து நான் ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து தான் இருந்திருக்கேன். ஸோ நாங்கள் தான் எப்படின்னா எல்லாமே வந்து நடிக்கிறவங்க தான், குரூ தான் நடிக்கிறவங்க. ஸோ நம்ம தான் நம்மளே செஞ்சுக்கணும் எல்லா வேலையும். ஸோ நிறைய விஷயம் இதில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து இந்த மூவி ஸ்டைலில் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ நான் வந்து மியூசிக் லைன்லேருந்து தான் வந்தேன். எனக்கு மியூசிக்கில் தான் இவங்க எல்லாத்தையும் தெரியும். ஸோ வந்து அது ஒரு பார்ட். அப்புறம் இந்த சின்ன சின்ன மியூசிக் வீடியோவில் சும்மா அப்படியே வந்துட்டு போகிறது. ஸோ ஃபுல்லாக அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ நம்ம என்னால் முடிஞ்சது அந்த ஒரு இது செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தாகணும். பிகாஸ் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஆக்சுவலி மெசேஜை தவிர்த்து அதான் சொல்கிறேன்னா, இது இவரோட ஒரு ட்ரீம். அது இந்த ட்ரீமுக்காகவே இந்த படம் வந்து, ஏன்னா எல்லா மியூசிஷியனும் வந்து படம் அவங்களே சொந்தமாக காசு போட்டு செஞ்சு இன்ன வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இவர் வந்து முழுக்க அவங்களோட உழைச்ச எல்லா காசையும் போட்டு இந்த ஒரு தரமான ஒரு படம். அது என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். நிறையா மூவி நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இதில் நடிச்சிருக்கோம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இல்லை, இதில் நிறையா ஐடியாஸ் இருக்குது. அவங்க எப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இதுதான் எனக்கு வேண்டியது அந்த டைரக்டரோட ஒரு மைண்ட் செட்.